உச்சத்தை தொட்ட தங்க விலை. மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். 9840551787. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இந்த கிறிஸ்துமஸை இன்னும் அழகாக்க காஞ்சிபுரம் SM சில்க்ஸில் 60% வரை சிறப்பு தள்ளுபடி. அருகில் உள்ள ஷோரூமை இப்பவே. தலைவர் சந்திச்சிருக்கீங்க, எப்படி இருந்தது அந்த பொன்னான ஒரு தருணம்? நிறைய இடத்துல நிறைய விஷயங்கள் பகிர்ந்துருக்கீங்க. எதிர்பார்த்தீங்களா? இது எதிர்பார்த்து பண்ணக்கூடிய ஒரு செயலா அப்படிங்கிறது நான் தொடங்கிறேன். இல்லை, எனக்கு எதிர்பார்ப்பு இல்லை. ஓகே, ஆக்சுவலி எனக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயம். நான் விஜய் அண்ணாவை நான் பார்க்குறேன், எனக்கு அதுவே பெருசாக தான் இருந்துச்சு, அதுவே போதும். அவர் நம்மளை பார்க்குறாருன்னு சொன்னால் அது நமக்கு பதட்டமாக தான் இருந்தேன். ஓகே. ஆனால் அவர் அந்த இடத்துல ரொம்ப டைம் எடுத்தார். பேசி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஜோக் அடித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டியூன் பண்ணி பேச வச்சு. என்னமோ எழுதி வச்சது இல்லை அவங்க சொன்னது காது பட கேட்டது அப்படி இல்லாமல் எந்த மாதிரி இன்புட்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண? இல்லை, இதுக்கு ஒரு படி மேலே போய் நான் சொன்னேன்னா உங்களுக்கு புதுசாக சர்ப்ரைஸாக இருக்கும். ஓகே. அவர் என்னோட பர்சனல் லைஃபை சொன்னார். அம்மா வீட்டில் தனியாக அம்மா நீ தானே நல்லா இருக்காங்களா, நான் கேட்டதாக சொல்லணும், சொல்லுவியா, சொல்லணும். ஒருத்தர் எழுதுறாரு, மலேசியாவில் இருக்க அரசாங்கத்துக்கு இங்கிருந்து ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க. இல்லை, அவர் வந்து நான் அவரை பற்றி புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் சொல்கிறேன். அவருக்கு இந்த சினிமா மக்களை மகிழ்விக்கிற ஒரு மீடியம். கண்டிப்பாக. இன்னைக்கு அது பத்தாது, இங்கே மக்களுக்கு வேற ஒன்று செய்ய வேண்டிய கடமை இருக்குன்னு புரிஞ்சிக்கும் போது அவர் ஆப்வியஸ்லி சினிமாவில் நடிக்கலாம் தொடர்ந்து. அதெல்லாம் தப்பு யாரும் கிடையாது. எம்ஜிஆர் நடிச்சுக்கிட்டே தான். ஆனால் அந்த ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னும் போது அது ஒரு மாதிரி ஒரு ஃபீலாக தான் இருக்குது. விஜயண்ணா நம்ம கூட தான் இருக்காரு, நம்ம கூட தான் இருக்க போறாரு, அவர் கூட தான் ஒர்க் பண்ண போகிறோம், அவருக்காக தான் ஒர்க் பண்ண போகிறோன்ற தெளிவே எங்கள் மொத்த பேருக்குமே இருக்குது. ஆனால் அந்த ஸ்க்ரீனில் என்னும்போது ஆதன்சின் மனையில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட அனஞ்சித் பிரதர் இணைஞ்சிருக்காங்க. ரொம்ப ஒரு வாழ்த்துக்களோடு அவரை நான் வரவேற்கிறேன். பிரதர் வணக்கம். வணக்கம். நானும் பெரிய வணக்கம் வச்சுக்கிறேன். ஒரு வாழ்த்துக்களோட தொடங்குறேன். ரொம்ப உற்சாகமாக இருக்கீங்க. உங்களோட வேகம் எங்களுக்கு தெரியும். எல்லையுமே ரொம்ப விவரமாக விலாவரியாக எடுத்து வைப்பீங்க. உங்களுக்கான ஒரு பரிசாக ஒரு அங்கீகாரமாக கிடைச்சிருக்கிறது எங்களோட வாழ்த்துக்கள். தலைவர் சந்திச்சிருக்கீங்க, எப்படி இருந்தது அந்த பொன்னான ஒரு தருணம்? நிறைய இடத்துல நிறைய விஷயங்கள் பகிர்ந்துருக்கீங்க. எதிர்பார்த்தீங்களா? இது எதிர்பார்த்து பண்ணக்கூடிய ஒரு செயலா அப்படிங்கிறது நான் தொடங்கிறேன். இல்லை, எனக்கு எதிர்பார்ப்பு இல்லை. ஓகே. ஆக்சுவலி எனக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயம். நான் விஜய் அண்ணாவை நான் பார்க்குறேன், எனக்கு அதுவே பெருசாக தான் இருந்துச்சு, அதுவே போதும். அவர் பேசுகிறத பார்க்குறேன், அதுலேருந்து நான் புரிஞ்சுக்கிறேன், காலத்துக்கு எதை தேவையோ அதை செய்கிறாங்கன்னு புரிஞ்சுட்டு நான் பயணிச்சுட்டு இருக்கேன். அவர் நம்மளை பார்க்குறாருன்னு சொன்னால் அது நமக்கு நம்ப முடியாது. சரி, என்னால் அது எதிர்பார்க்கவே முடியலை. அவர் பார்க்குறேன்னு சொல்லும்போது அது ஒரு ஃபார் ஃப்ரம் எனக்கு என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன்லேருந்து ரொம்ப உயரத்தில் இருந்தது. ஓகே. அது பார்த்து அதில் நிறைய இன்புட்லாம் கொடுக்கும்போது நிறைய என்ன சொல்கிறது, நான் அவர்கிட்டே சொன்னேன், நிஜமாக இது நடக்குதுன்னு என்னால் நம்பவே முடியலை, ஆனால் நடக்குது அப்படின்னு. அந்த இடத்துல அப்படி தான் இருந்துச்சு. நான் வந்து ஒரு மாதிரி பதட்டமாக தான் இருந்தேன். ஓகே. ஆனால் அவர் அந்த இடத்துல ரொம்ப டைம் எடுத்தார். பேசி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஜோக் அடித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டியூன் பண்ணி பேச வச்சார். அதான் அது நடக்கலைனாலும் நான் என்றைக்கும் தாவேக்கா தான் ஆதரவாளர். இப்போ நடந்தபோது எனக்கு ஒரு பெரிய பூஸ்ட். ஓகே. எனக்கு நிறைய புரியுது. இங்கே அப்போது வந்து நான் யாரோ, எனக்கே வந்து அங்கே வந்து ஒரு பார்வை இருக்குது அப்படின்னா, என்னையும் பார்க்குறாரு அண்ணன்னா எல்லாரையும் தான் பார்க்குறாரு. அது எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, தாவேக்கா இருந்தாலும் சரி, எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த தேவை என்னமோ அப்போ என்ன சொல்லிக் கொடுக்கணுமோ, இப்போ இவங்ககிட்ட இதை சொல்லிக் கொடுக்கணும்னா இவன் ஒரு தப்பான வாய்ப்பு இருக்குன்னு நினச்சாருன்னா அவர் கூப்பிடுறாரு. ஓகே. அதே மாதிரி ஒன்று பண்ணுறான், அவனுக்கு நம்ம வந்து ரெகக்னிஷன் கொடுக்கணும் அப்படின்னா அது பண்ணுறாரு. அப்போ நம்ம பண்ண வேண்டியதை பண்ணிட்டே இருந்தோம்னா அவர் ஒரு இடத்துல வர்றாரு. எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் போகிறது பெஸ்ட்டு. ஓகே. அது சர்ப்ரைஸாக இருக்கும்போது இட்ஸ் மோர் ஸ்வீட்டர். சிறப்பு. எப்படி ரிசீவ் பண்ணுற அந்த அந்த ஒரு எப்பவுமே ஒரு வார்ம் வெல்கம் அங்கே ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும். எப்படி ரிசீவ் பண்ணார்? என்ன அதான் சொல்கிறேன், அது ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு அரசியல் தலைவர், ஒரு நடிகரும் தாண்டி நல்ல மனுஷன் அவர். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். எப்படி ரிசீவ் பண்ணாருன்னா? இல்லை, அவர் அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி வரவேற்புன்றது அவர் ரூமுக்குள்ளே அவர் பண்ண முடியும். ஓகே. அதை அவர் பண்ணுறாரு, நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அவர் அந்த சிஸ்டமே அப்படி வச்சுருக்காரு. கார் போய் நிப்பாட்டுறாங்க அப்படின்னா அங்கே வந்து ஒருத்தங்க ரிசீவ் பண்ணுன்றது சத்தியமாக எந்த அவசியமும் கிடையாது. ஓகே. இப்போலாம் கல்யாண வீடுகளுக்கு போனாலே சொந்தக்காரங்க கல்யாணமாக இருந்தாலே யாரும் முகம் தெரியாத 4 பேர் ரிசீவ் பண்ணுறாங்க. அங்கே ஒருத்தர் ரிசீவ் பண்ணி நான் என்னாரு பார்க்கிங் ஸ்லாட்டில் ரிசீவே பண்ண மாட்டாங்க. கரெக்ட், அதுதான் பெரிய விஷயம். கரெக்ட். பார்க்கிங் ஸ்லாட்டில் ஒரு ஒரு முக்கியஸ்தர். ஓகே.
லிஃப்ட்ல இருந்து இறங்கும்போது சார் ரொம்ப அவங்க எல்லாருமே நான் விஜய் அண்ணா கூட பக்கத்துல பாக்குற முகங்கள். நான் அந்த ஈவெண்ட்டுக்கெல்லாம் போகும்போது இவருன்னு நம்ம நோட் பண்ணுவோம்ல, எனக்கு அவங்க பேரெல்லாம் தெரியாது, சரி. ஆனா அவங்களுக்கு நம்மளுக்கு தெரியுது. ஓகே. ஸோ அப்போ அங்கே வந்து அவங்களுக்குள்ள எவ்வளோ வந்து ஒரு கன்சென்ஷுவலாக ஒரு பேச்சுவார்த்தை எல்லாத்த பற்றி பேசுகிறாங்க, எப்படி பண்ணோன்றதுல ஒரு புரிதல் இருக்குது. இதை யாரும் சொல்லியில் அவர் செஞ்சு காட்டி செய்ய வைக்கிறார். ஸோ அங்கே ரிசீவ் பண்ணுறது, ஒரு லிஃப்டில் இருந்து ஹாலு, ஸ்டேர் கேஸ்னு ஒரு இடத்துலையும் அழகாக நம்ம வந்து டோட்டலி பேம்பர்ட் அப்படியே பொத்தி தான் கூப்பிட்டு போனாங்க. ஓகே. போனோடனே என்ன வேணும், எது வேணும், இங்கே இந்த இடம் வீடு பார்க்குறீங்களா, இப்படி தான் இருந்துச்சு. ஓகே. ஸோ ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு ரொம்ப நாள் கழிச்சு போகிறோம், புது வீடு கட்டியிருக்காங்க அப்படின்னா நமக்கு எப்படி இருக்குமோ அந்த இடம் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஆக்கினாங்க. நான் விஜயனா பார்க்கறதுக்குலாம் அந்த ஃப்ளோரில் கம்ஃபர்டபுளாக ஆகிட்டேன். நான் ஒரு 2 ரவுண்டு பார்த்துட்டேன், அங்கே ரெஸ்ட் ரூம் இருக்கா, இங்கே ஜன்னல் இருக்கா, இங்கேருந்து பார்த்தா என்ன தெரியுதுன்னு அப்படிலாம் பார்த்தேன். ஸோ அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக நம்மளை பார்த்துக்கிறாங்க. அப்புறம் தான் அந்த இடம் நம்ம கம்ஃபர்டபுளாக அனுப்புறத விஜயனா பார்க்கும். ஆரம்பத்திலே பார்த்துருந்தா நான் வந்து அந்த மொத்த ஈவெண்ட்டுக்கு கூட நான் பரபரம் தான் இருந்திருப்பேன். ஸோ நம்மளை இந்த இடத்துல கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கே போயும் பேசி, அதுக்காக வெறுமனை வந்து சும்மா பேம்பர் பண்ணி அனுப்பாமல் இன்புட்ஸ் கொடுத்து என்ன பார்க்குறாரு, அவர் என்ன யோசிக்கிறாரு, எல்லாத்தையுமே வந்து ஒருத்தருக்கு ஒன்று சொல்கிறார். ஓகே. இப்போ எனக்கு சொன்னதே வந்து முகிலண்ணனுக்கு சொல்லலை, முகிலண்ணனுக்கு சொன்னதே வந்து கண்டிப்பாக ஒரு ஃபிலிக்ஸ் சாருக்கு சொல்லியிருக்க மாட்டார். ஓகே. ஸோ அவர் ஒவ்வொருத்தரையும் தனித்தனிப்பட்ட முறையில் பார்க்குறாரு, அவங்களுக்கு என்ன சொல்லணுமோ அது தெளிவாக இருக்காரு. நான் என்னோட கொஸ்டின் நீங்கள் அடிக்கடி காப் பண்ணுறீங்க. நான் சொல்கிறேன் என்ன இன்புட்ஸ் தான் கேட்கலான்னு வந்தேன். அவ்வளோ பேர் கலந்துருக்கீங்க, ஒரே நேரத்தில் அடுத்தடுத்த புகைப்படம் வெளியேறுது, பார்க்கும்பொழுது மகிழ்ச்சியாக இருந்தது தான். உங்களோட காணொலியை பார்க்கணுன்னு அவருக்கு கண்டிப்பாக எந்த ஒரு விருப்பமும், மீன்ஸ் ஒரு தலைவராக நம்மளோட கொள்கை பரப்பு செயலாளர்கள் பேசலாம், செய்தி தொடர்பாளர்கள் பேசலாம், அவங்களோட காணொலியை போட்டு இதில் தவறு இது சரி அப்படின்னு பார்க்கலாம். அனஞ்சித்துன்னு ஒரு பையன், அவரோட லாங்குவேஜில் சொல்லிடுறேன், நம்மளுக்காக பேசுகிறாப்புல என்ன பேசியிருக்காருன்றத ஏன் அவர் பார்க்கணும், பார்க்குறாரா அப்படின்ற ஒரு கேள்விகள் இருக்குல்ல. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்மள என்ன பண்ணுவோம், நம்ம சீனியருக்கலாம் இங்கே பாருங்க இங்கே ஒருத்தர் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு இந்த மாதிரி இன்புட்ஸ் கொடுக்கலாம். பட் நீங்கள் அவர்கிட்ட பேசும்பொழுது உங்களை முழுசாக அவர் ஃபாலோ பண்ணுறாரா, உங்களோட காணொலியை பார்க்குறாரா, எந்த மாதிரி இன்புட்ஸ் கொடுத்தாங்க அப்படின்றத, அது உணர்ச்சி மிக ஒரு விஷயங்கள் வரும்ல, என்னமோ எழுதி வச்சது இல்லை அவங்க சொன்னது காதுபட கேட்டது அப்படி இல்லாமல் எந்த மாதிரி இன்புட்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண. இல்லை, இதுக்கு ஒரு படி மேலே போய் நான் சொன்னேன்னா உங்களுக்கு புதுசாக சர்ப்ரைஸாக இருக்கும். ஓகே. அவர் என்னோட பர்சனல் லைஃப்பை சொன்னார். நீ சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட் தானே, பாலிடிக்ஸ் வந்து உன்னுடைய படிப்பால் தானே உனக்கு அது பேஷன். ஓகே. உனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லை, அதுக்கப்புறம் தானே ஐபிஎஸ் ஆம்பிஷன் வந்து ட்ராப் ஆச்சு. இட்ஸ் ஓகே, எல்லாம் நல்லதுக்கு தான். அம்மா வீட்டில் தனியாக அம்மாவும் நீ தானே நல்லா இருக்காங்களா, நான் கேட்டதா சொல்லணும், சொல்லுவியா, சொல்லணும், இதை யோசிச்சு பாருங்க, அப்புறம் நீங்கள் இதை பற்றி கேளுங்க. ஸோ இது அவசியமே கிடையாது, இதை பண்ணணும்னு இல்லவே இல்லை. நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 months இப்போ நம்மளே ரொம்ப ஷார்ட் பீரியட் தான் ட்ராவல் பண்ணுறோம், பர்சனல் விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணிக்க மாட்டோம். இது எப்படி அங்கே போகுது, அவ்வளோ தூரம் ஏன் அவர் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறாரு விஜய் சார்? இல்லை, அதுதாங்க, அவர் எல்லாருமே அக்கறை வச்சிருக்காருங்க. அவர் ஹீஸ் கன்சர்ன்ட் அபவுட் ஹிஸ் பீப்புள். ஓகே. அவர் இன்னும் சொல்லப்போனால் ஒரு டிபேட்டில் வந்து நான் ஒருத்தரை வந்து கொஞ்சம் நையாண்டே ஒரு வார்த்தை சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு, அதை கோட் பண்ணி அவர் ஹர்ட் ஆயிருப்பார்லன்னு கேட்டார். ஓ, அவங்களும் நம்ம மக்கள் தானே, அவங்க நம்ம மக்கள் தானே, நம்ம பேசினாங்களே, லைக் நீங்க இப்படி சொல்லும்போது கருத்தப்போ நீ பேசுறது தான் நம்ம மரியாதை, அவர் பேசுறது அவரோட தகுதி, நம்ம ஏன் இப்படி போனோம், நம்ம பேசுறது தானே நம்மளை யாரும் ஐடென்டிஃபை பண்ணோம், நீ அப்படி போகாத, நம்ம அப்படி வேண்டாம். அவர் ஹர்ட் ஆயிடுவார்ல, அதாவது நம்மளுடைய மரியாதைக்காக மட்டும் இல்லாமல் அவனும் எனக்கு தம்பி தான், அவன் கருத்தில் வேற இடத்துல இருக்கான், அதனால அவன் ஹர்ட் ஆகலாமா? வேற ஒரு கட்சியை சேர்ந்த ஒரு நபர் இருக்கிறாரு, எந்த கட்சியானா இருக்கட்டும், அவர் வந்து இப்போ இந்த காணல டே என்னடா உலக தலைவரை பார்த்துட்டு வந்தியான்னு கேட்பார். ஆமாம், உருட்டிக்கிட்டே கிடப்பானுங்க, தற்கூரி கமெண்ட் போடுவாங்க. அவர் என்ன சொல்றாரு, இவங்க மாற்று சிந்தனையில் இருக்கிறதுனால இவன் நம்ம அண்ணன் தம்பி இல்லையா, நீ அவனை ஹர்ட் பண்ணி இங்க என்ன சாதிக்க போற, உன் வேலை என்ன, நீ மக்களுக்கு ஒன்று யோசிக்கணும், நீ தாவேக்கான்னு முதல்ல யோசிக்காரு, நீ நான் ஒன்று யோசிக்கிறேன்னா மக்களுக்காக யோசிக்கிறேன், அதற்கு எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தாவேக்கா, நீ மக்களுக்காக ஒன்று யோசிக்கிறேன், நீ என் கூட இருக்க தயாரு, அப்ப நம்ம எல்லாரோட வேலை என்ன, நம்ம மக்கள் அவங்களோட வாழ்க்கையை முன்னோக்கி யோசிக்க போறியா, இவங்களோட சேர்ந்து நீங்க பின்னோக்கி போறியா, இவங்களோட அரசியல் பின்னோக்கி இருக்கு, நீ உங்க கையை பிடிச்சிட்டு சண்டை போட்டுட்டு இருந்தா நீ பின்னாடி போயிடுவ, நீ நின்று கால ஓட்டத்தில் நீ முன்னாடி போனோம்னா நீ முன்னாடி யோசி, நீ மக்களை யோசின்றாரு. சரி, அப்புறம் நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு வீடியோ பார்த்து நீ போய் இதை சொல்றதுக்கு நான் இந்த ஷாக்ல இருந்து வெளில வரதுக்குள்ள அவர் இன்புட் சொல்லும் போது இது எனக்கு எப்படின்னா மனுஷன் பார்த்துருப்பார், கண்டிப்பா பார்த்துருப்பார், அப்படி இருந்துச்சு. ஓகே, நம்ம தலைவர் இங்க வரதில்ல, செய்தியாளர்களை சந்திக்கிறதுல இந்த மாதிரியான விஷயங்கள் நோட் பண்றாரா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு, டிபேட்ல நீங்க இதை பேசுனதை இப்படி பேசணும்னு சொல்லக்கூடிய மனுஷனுக்கு பேச பயன்னு சொல்றவங்களுக்கு நீங்க என்ன
சொல்ல விரும்புறீங்க? இல்ல அவர் அந்த இடத்துல இருக்க நெகட்டிவிட்டியை கூட இக்னோர் பண்றாருன்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ நீங்க சொல்லக்கூடிய அந்த பிரஸ் மீட்ன்ற இடத்துல ஒரு நெகட்டிவிட்டி இருக்கு. ஒரு நரேஷன் செட் பண்றதுக்காக சில பேருக்கோட தேவைதான் அந்த பிரஸ் மீட். அந்த பிரஸ் மீட் மக்களை சந்திக்க போறோம், ஊடகம் சந்திக்க போறோம். ஓகே. அதுல மாற்று கருத்துல இருக்கு. ஆனா அங்க நீ நெகட்டிவிட்டி வச்சிருக்க பாரு. அந்த நெகட்டிவிட்டி வந்து நான் உன்னை உடச்சி இன்னைக்கு கூட ஒரு இடத்துல கேட்டாங்க, போய் உக்காந்து ஒரு இடத்துல நீ எல்லாம் அஜெண்டா ட்ரிவன் ஜேர்னலிஸ்டா அப்படின்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்னாங்க. அப்படி சொன்னா அவன் ஹர்ட்டா வந்தானேங்க அந்த மனுஷன் யோசிக்கிறாரு. அவன் அப்படி எக்ஸ்போஸ் பண்றது அவர் வேலை. அது முன்னோக்கின அரசியல் இல்லையே, அது ப்ராக்ரெசிவா இல்லையே. ப்ராக்ரெசிவா யோசிக்கிற ஒருத்தர் ஏங்க அதை செய்ய போறாரு? சண்டை கோழி ஒன்று செய்யும், அது சேவை செய்யணும், மக்களுக்காக வேலை செய்யணுன்ற எப்படி இப்படி யோசிப்பாரு? என்னால் அப்படியே புரிஞ்சிக்க முடியுது. நான் சொன்னா அவருக்கு புரியல, அவர் நம்பல. நான் என்ன சொல்றேன், நீ நம்பாதன்ற. அவர் ப்ராக்ரெசிவா போறாரு, அவர் கை பிடிச்சி நாங்கள் எல்லாரும் பின்னாடி திட்டு அவர் வேகத்துக்கு நடக்க முடியாமல் ஓடிக்கிட்டு இருக்கோம்னா போட்டோம், நாங்கள் பார்க்குறோம், நீ ஒரு மாற்றம் வந்தால் உனக்கு சேர்ந்தா அந்த மாற்றம் நான் நினச்சிக்கிறேன். மகிழ்ச்சி. அந்த தருணம் எங்களுக்கு கிடைக்கலன்ற ஒரு வருத்தம் இருந்தாலும் கிடைச்சிருக்கு, எங்கள் நண்பர் கிடைச்சிருக்கின்ற ஒரு வாழ்த்துக்களோட அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் நான் வைக்கிறேன். இப்போது ஜனநாயகன் கிளம்பிட்டார்னு நினைக்கிறேன் மலேசியா. இன்னைக்கு ஒரு புத்துணர்ச்சியோடு அவர் கிளம்பியிருக்காரு. தொடர்ந்து வைக்கக்கூடிய விமர்சனங்கள் தான் அது. எப்படி நீங்கள் அதை மேற்கொள்ள போகிறீங்க? இந்த மாதிரி மலேசியா போகிறாங்க, மலேசியாவில் நடக்க போகுது ஈவன், அங்கே அரசியலில் பேசக்கூடாது, கட்சி கொடிகள் எந்த விஷயங்களும் அங்கே அனுமதி இல்லை அப்படின்றதான் பார்க்கும் பொழுது ஒருத்தர் எழுதுறாரு, மலேசியாவில் இருக்க அரசாங்கத்துக்கு இங்கிருந்து ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க. என்ன இது, என்ன நடக்குது? இல்லை, அவர் வந்து நான் அவரை பற்றி புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் சொல்கிறேன். அவருக்கு இந்த சினிமா மக்களை மகிழ்விக்கிற ஒரு மீடியம். கண்டிப்பாக அவருக்கு மக்களுக்கு அவர் வந்து அவரோட கனெக்ட் ஆகணும்னு நினைக்கிற மக்களுக்கு அவர் கொடுக்குற ஒரு மீடியம். இன்னைக்கு அது பத்தாது, இங்கே மக்களுக்கு வேற ஒன்று செய்ய வேண்டிய கடமை இருக்குன்னு புரிஞ்சிக்கும் போது அவர் ஆப்வியஸ்லி சினிமாவில் நடிக்கலாம் தொடர்ந்து. அதெல்லாம் தப்பு யாரும் கிடையாது. ஐயா எம்ஜிஆர் நடிச்சுக்கிட்டே தான் ஆட்சியம் பண்ணார். ஆனால் அது ஒரு விமர்சனமாக ஆகும். ஏன்னா ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு, நான் சினிமாவில் அரசியல் பண்ணலை, அரசியல்வாதி ஆனால் சினிமாக்காரமாக நடிக்க மாட்டேன். ஸோ இதை தூக்கி வச்சுட்டு நான் வந்தால் சேவை செய்கிறேன் நம்புவீங்களா? அப்போ நான் அதை பண்ணுறேன் அப்படின்ற ஒரு தெளிவோடு இருக்கிறார். அதில் ஒரு கமிட்மெண்ட் எடுத்தால் அந்த கமிட்மெண்ட்டுக்கு 100% உண்மையாக இருக்கணுன்றது அவரோட ஒரு கேரக்டர். அது வந்து அவருடைய டைமிங் சென்ஸாக இருக்கலாம், அவர் ஒரு இடத்துக்கு சொன்ன நேரத்துக்கு வர்றதா இருக்கலாம், கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றா இருக்கலாம். அதை தான் நான் இங்கேயும் பார்க்குறேன். ஸோ இது வந்து பொலிட்டிசைஸ் ஆகிறாங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். ஆனால் அந்த ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னும் போது அது ஒரு மாதிரி ஒரு ஃபீலாக தான் இருக்குது. விஜயண்ணா நம்ம கூட தான் இருக்கார், நம்ம கூட தான் இருக்க போகிறார், அவர் கூட தான் ஒர்க் பண்ண போகிறோம், அவருக்காக தான் ஒர்க் பண்ண போகிறோன்ற தெளிவே எங்கள் மொத்த பேருக்குமே இருக்குது. ஆனால் அந்த ஸ்க்ரீனில் என்னும்போது அப்போ அந்த இடத்துல எங்களுக்கு வந்து அந்த ஒரு ட்ரீட் கொடுக்கணுமானா அதையும் கொடுக்குறாரு. ஓகே. ஸோ அவனுங்க லோ ஆகாமல் பார்த்துக்கணும். இங்கே மாற்றம் வரும்போது அது வரும், அது கூடவே பயணிக்க போகிறோம். ஆனால் இதை பண்ணால் இதையும் ப்ராப்பராக பண்ணிடணுன்றது தான் அவருடைய ஒரு பார்வையை நான் பார்க்குறேன். ஓகே. ஸோ இங்கே அரசியல் இங்கேருந்து ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்களா எனக்கு தெரியல, அதெல்லாம் செய்ய முடியுமான்னு தெரியல, செய்ய மாட்டாங்கன்னு தெரியல. என் பார்வை என்னென்னா, மக்களுக்காக மக்களை மகிழ்விக்கிற ஒரு கலைஞன், அடுத்து மக்களுக்காக மக்களை காக்கிற ஒரு தலைவன். அந்த ரெண்டுத்துக்குள்ளே இருக்கிற லைன் அவருக்கு தெளிவாக தெரியுது. அதில் இன்னைக்கு அந்த லைனில் இருக்கார், இத்தனை நாளாக இந்த லைனில் இருக்கார், திரும்ப வந்து இந்த லைனில் இருக்க போகிறார். அந்த புரிதல் இருக்குது. இங்கே நடந்தால் நடக்கூட மாட்டீங்க, போட்டிக்கு நீங்கள் அரசாங்க கட்டிடத்தில் நடத்துவீங்க, ஆனால் உங்களுக்கு இது வந்து உங்கள் கண்ணை உறுத்தும். சரி, உறுத்துதுன்னா உறுத்திட்டு போட்டோன்ற நான் இல்லை, ரெண்டுமே மக்களை மகிழ்விக்க மக்களுக்காக அப்படின்றது ரெண்டுமே மக்களுக்காக தான். அங்கே தான் அதனோட பயணம் தான் ரொம்ப அழகாக இருக்குது. ஒரே ஒரு சினிமா சார்ந்த கேள்விகள் வச்சுறேன். பொங்கல் எதனால் சிவகார்த்திகேயனுக்கு எதிராக சமூக வலைத்தளங்களில் வைக்கக்கூடிய விமர்சனம் விஜய் ரசிகர்களோ தொண்டர்களோ அதை வைக்கிறாங்களா? அவங்க ஒரு டிசைன் பண்ணுறாங்க அப்படின்றாங்களே, ஏற்றுக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் சாதாரண யாரோ ஒருத்தரை வந்து கோவமா ரொம்ப தரக்குறைவா விமர்சனம் பண்ண ஒருத்தரே அப்படி பண்ணாதன்னு சொன்ன ஒருத்தர் சொல்றாரு. அப்படி பண்ண வேண்டிய தேவையோ ஆசையோ அப்படி இல்லை. ஏன்னா வந்து இங்கே என்னென்னமோ படங்கள் எப்பப்போலாம் வரும்போதோ வந்து அதை எப்படி விஜய் சார் படங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கேன்னு நம்ம பார்த்துருக்கோம். இது படத்தை மட்டுமே கூர்ந்த ஒரு அரசியல், இந்த தாவேக்காவோட இந்த படத்தை மட்டுமே நம்பி இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க. ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் ஹர்ட் ஆகுது விஜய் ரசிகர்களுக்கு நான் பார்க்குறேன்னா, அந்த மனுஷன் இது வரைக்கும் இந்த தமிழக சினிமா வரலாற்றில் ஒன் லாஸ்ட் டைம்னு இந்த மாதிரி பீக்கில் இருக்க ஒருத்தர் சொல்லி எப்போ கடைசியாக பார்த்தீங்க? கண்டிப்பாக கிடையாது. அப்போது அதை சொல்கிறாரு அப்படின்னா இந்த சினிமாவுக்கு ஒரு பாயிண்டில் அவருக்கு வருமானம்லாம் போதும்னு ஆயிடுச்சுங்க. அதுக்கு மேலே அவர் இதை தொடர்ந்து பண்ணுறதுக்கு காரணம் அவரோட ரசிகர்கள் ஏமாறக்கூடாது. அதையும் தாண்டி ரசிகர்களை தாண்டி மக்களாக ஒட்டுமொத்த தமிழகத்தையும் பார்க்கும்போது தான் இன்றைக்கி அது அரசியல் பிரவேசமாக மாறுது. அந்த ஒன் லாஸ்ட் டைம் என்னும்போது நம்மளோட கேம்ப்ஸ் வேறு வேறு அதெல்லாம் விட்டுங்க. ஆனால் அந்த ஒரு கலைஞனுக்கு இந்த 33 ஆண்டு கால பயணிச்சவங்களுக்கு ஒரு நியாயமான ஃபேர்வெல் டிசர்விங்காக இல்லையா? கண்டிப்பாக.
அதை கொடுக்க மாட்டேன்னு சொன்னா யாரோ ஒருத்தர் கூட கோவம் வரும். உனக்கு என்ன அவ்வளோ வன்மோன்னு ஒரு கோவம் வருமா வராதான்? அதோட வெளிப்பாடு. எங்க அம்மா அஜித் ஃபேன். ஓகே. எங்க அம்மா அஜித் ஃபேன். என் பேர் அனந்த் அஜித். ஓ, அதனாலதான் வச்சாங்களா? ஓகே. ஆனா விஜய் சார் இன்னைக்கு அவங்க பிள்ளையா பாக்குறாங்க, அஜித் சார் ஹீரோவை பாக்குறாங்க. இன்னைக்கு விஜய் சாருக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துல நெருக்கடி கொடுப்பாங்க அப்படின்னா, நீ பண்ணு, தெரியாதா யாருக்கு என்னன்னு அப்படின்னு ஒரு 60 வயசு போன ஜென்ரேஷனை சார்ந்த ஒரு பெண்மணிக்கு புரியுதுன்னா அது இந்த ஜென்ரேஷன்ல இருக்க எங்க எல்லாருக்கும் புரியாதான்னு நான் கேட்குறேன். அப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒருத்தரை வச்சு ஒருத்தர் கண்ணை குத்துறீங்க. இது வந்து முதல் தடவைலாம் இல்லை, இது இவங்களோட வாடிக்கை. 2011 கேப்டனை பல நடிகர்களை வச்சு கண்ணை குத்த ட்ரை பண்ணீங்க. கடைசியில் என்ன ஆச்சுன்னா அந்த நடிகர்களுடைய கரியர் அழிஞ்சது தான் மிச்சம். அப்பவும் அதுக்கு பொறுப்பெடுத்துக்கல இந்த கட்சி. அப்படின்னு இவங்க ஓட்டாங்க, அவங்க மாட்டிக்கிட்டாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. 2011 நான் சொல்லக்கூடிய அந்த நடிகர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவரோட ஒரு நிலைமை என்ன, அதுக்கப்புறம் அவரால் அந்த இடத்துக்கு வர முடிஞ்சா? உங்களுடைய சுயநலத்துக்காக சுய லாபத்துக்காக ஒரு ஒரு பாறையில கொண்டு போய் ஒரு கண்ணாடி கட்டி வச்சு அடிக்கிறது என்ன லாஜிக்? கண்ணாடி உடைஞ்சிட்டு போது எனக்கு தூக்கி அடிக்க வேண்டிய துவேஷம் மட்டும் போனா போதும்னு நினைக்கிறது என்ன மாதிரியான மனநிலை? அதுக்கு பலியாகிற இவங்களுடைய புத்திசாலித்தனம் நம்ம என்னன்னு சொல்றோம். அவ்வளவுதான் இங்க. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி கேப்டனை நம்ம வந்து அன்னைக்கு வந்து ஒரு அரசியல் தலைவராக பார்த்தோம். நீங்க இவர் இத்தனை நாள் இவங்க ரசிச்ச இடத்துல போய் நான் வந்து அதை கெடுப்பேன் அப்படின்னு சொன்னா ஆக்சுவலி பாசிபிள் இல்லை. ஓகே. அப்படிலாம் தடுத்துட முடியாது. ஆனா அதை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னா அது யோசிச்சு பாருங்க, அது நாகரிகமா இருக்கா? அப்ப அது ஒரு கோபத்தை ஏற்படுத்ததான் செய்யும், ஒரு எதிர்வினை இருக்கதான் செய்யும். ஓகே, இந்த பக்கம் வந்துடும். தாவேக்கால என்ன நடக்குது? திடீர்னு உட்கட்சி பூசல் பெருசான மாதிரி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கும். தூத்துக்குடியிலிருந்து வந்த ஒரு பெண் வந்து அவரோட காரையே மறிச்சிருக்காங்க. திருவள்ளூர்ல நேத்து ஒரு தம்பி பெனாயில குடிச்சதை நாங்கள் கேள்விப்படுறோம். மதுரையில ஒரு மாவட்ட செயலாளர் வந்து நீங்க எப்படி அவரை நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் வந்து ஒரு இடத்துல ஆர்ப்பாட்டம் பண்றதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. என்ன நடக்குது? இது தலைமைக்கு தெரியுதா, இல்ல வந்து அங்க இருக்கக்கூடிய ஆப்போனன்ட் யாராவது ஏவி விடுறாங்களா? என்ன நடக்குது? இல்லை, நான் வந்து மொத்தமாக வந்து இங்கே பிரச்சனையே இல்லைன்னு சொல்கிற மாதிரி ஆள் கிடையாது. சரி, ஒரு கட்சினா அங்கே 4 பேர் அதிருப்தியில் இருக்க வாய்ப்பு எப்பவுமே உண்டு. ஆனால் இந்த கட்சியோட ஸ்டைல் டிசைன் என்ன நீங்கள் பார்க்கணும். இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே வேலை, ஒரே முகம், ஒரே பேர். அது விஜய் அவர்கள் தான். இங்கே விஜய் அண்ணாவை எதிர்த்தோ விஜய் அண்ணாவுக்கு ஆதரவு இல்லாமையோ மாற்றியோ செயல்படுறதுக்கு இவங்க யாருக்கும் எந்த ஒரு முகாந்திரமும் கிடையாது. அப்படி இருக்கிறவங்க இத்தனை வருஷம் அவர் கூட வந்து எந்த ஒரு பிரதிபலன் பார்க்காம கூட உழைச்சிருக்க மாட்டாங்க. இன்னைக்கு இது நடக்குதுன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்கும்னா முதல்ல இது அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தற்காலிகமான ஒரு மைக்ரோ லெவலான ப்ராப்ளம். இன்னைக்கு இங்க இருக்கக்கூடியவங்களுக்கு என்னன்னா இதை மேக்ரோ பண்றது எப்படி? இந்த பிரச்சனை ஒரு இடத்துல நடக்கும்போது அதை மேக்ரோ பண்ணா மைலேஜ் வருது, இவங்களோட டிஆர்பி வருதுன்னா அதை எல்லா இடத்துலையும் டூப்ளிகேட் பண்ணி எங்கெங்கெல்லாம் அதிருப்தி இருக்கோ அங்கே ஏற்படுத்தலாமான்னு பார்ப்பாங்க. ஒரு 10 பேர் இருக்க இடத்துல நீங்க 4 போஸ்டிங் போட முடியும்னா மீதி 6 பேர்ல 2 பேருக்கு அதிருப்தி இருக்கதான் செய்யும். அது அந்த கட்சியோட கட்டமைப்பு. இப்போ அஇஅதிமுக எடுத்துக்கங்க, எவ்வளவு தலைவர்கள் கட்சி விட்டு வெளியே அனுப்பப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு இது மட்டும்தான் நியூஸா? திமுகல குடும்பத்துல மூத்தவரை தாண்டி இளையவர் முதல்வர். ஓகே, தமிழகத்தை 2ஆ புழக்கலாமான்லாம் யோசிச்ச காலம் உண்டு. தமிழகம், தென் தமிழகம், வட தமிழகம் 2 முதல்வர்கள்லாம் ஆசைப்பட்டிருக்காங்க. அப்போ அன்னைக்கு அங்க இல்லாத பிரச்சனையா? கட்சியில வந்து அந்த முதல் மனைவியோட பசங்க எதிர்க்கிறதோ இல்லை கடைசியா வந்த துணைவியோட பெண்கள் மகளை எதிர்க்கிறதோ வந்து இல்லாம இருக்கு. ஆனா இன்னைக்கு இங்கன்னும் போது இதை வச்சு ஒரு நரேஷன் பில்ட் பண்ணலாமா, ஒரு தவறான எக்ஸாம்பிள் செட் பண்ணலாமான்னு எதிர்கட்சிகள் நினைக்கும். ஏன் நம்ம அதை டைவர்ட் ஆகிறோம்? நான் சொல்றது இந்த இருக்கக்கூடியவங்களை இவங்க வந்து மூளைச்சலவை செஞ்சு இதை செய்ய வைப்பாங்க. முதல்ல நம்ம ஆளுங்க அது தெளிவா இருக்கும். இவங்க வந்து நல்ல வாய்ப்பு நல்ல மாதிரியே பேசுவாங்க, நல்லவ மாதிரியே பேசினடா நண்டு மண்டக்காரான்ற மாதிரி அப்படியே கொண்டு போவாங்க. அந்த இடத்துக்கு முதல்ல இளைஞர்கள் இரையாகக்கூடாது. இது ஒரு பக்கம். ஆனா அந்த இடத்துல ஒரு அதிருப்தி இருந்தால் அது அந்த கட்சி எடுக்கும், அதை எடுத்து பேசி சார்ட் அவுட் பண்ணும். இதுக்கு முன்னாடியும் கூட ஒரு ஆண்டுக்கு முன்னாடி இது மாதிரி கட்சி கட்டமைப்பு உருவாகிட்டு இருந்த போது இந்த இடத்துல எனக்கு போஸ்டிங் வரல, எனக்கு போஸ்டிங் வரல வந்தது உண்டு. அதை சமாதானப்படுத்துறாங்க. ஆனா இவங்களுக்கு இந்த டைம், ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சு, ஜனநாயகன் ஒரு நேரத்துல இதை பேசு பொருளா மாத்துறதுல ஒரு பெரிய தேவை இருக்கு. அந்த டைமை பாருங்க முதல்ல, எப்பப்ப நடக்குதுன்றதை நீங்க கவனிச்சு பாருங்க. இப்போ விஜய் சாருக்கு ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னா அன்னைக்கு அரசு ஈவெண்ட் ஒன்று நடக்குது. அப்போ நீங்க வந்து அதை லைவ் பண்ண விடாம இங்க அரசு நிகழ்ச்சி லைவ் பண்றோன்ற புரோட்டோகால்குள்ள கொண்டு போவீங்கன்னா இன்னைக்கு ஜனநாயக ஆடியோ லான்ச்சுக்கு நீங்க 4 பண்ணுவீங்க, படம் ரிலீஸ்க்குன்னு ஒரு 4 பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? இதனால அந்த கட்சி எப்படி சரிஞ்சிரும் அழிஞ்சிரும்னா இது என்ன கற்பனையா இருக்கு? சீப்படுத்து வச்சா எப்படிப்பா கல்யாணம் நிற்கும், ஆட்டோ கண்ணாடி திருப்பினா எப்படிப்பா வண்டி ஓடும், அப்படி இருக்கு. ஸோ இவங்க ட்ரை பண்ணுவாங்க. சரி, நான் என்ன சொல்றேன், பண்ணுங்க. அங்க இருக்கிறது எல்லாம் அவரோட தம்பி தங்கச்சி, எல்லாருமே, ஒருத்தர் கூட வேற ஆள் கிடையாது.
அப்படி நீங்கள் எவ்வளோ பிரச்சனை பண்ணாலும் அந்த பிரச்சனை அதிகபட்சம் எவ்வளோ நாள் தெரியுமா தாங்கும்? அவர் நேரில் பார்க்குற வரைக்கும். நேரில் பார்த்தா சூரியனை பார்த்தா பனித்துளி மாதிரி கரைஞ்சு போயிடுவாங்க. அது வரைக்கும் பண்ணுவீங்களா? பண்ணுங்க. ஆனால் எக்ஸ்ட்ரீம்ஸ் போகாது. உங்களுக்கு அங்கே ஒரு பிரச்சனை இருக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பேசுறதுக்கு ஒரு ஹையரார்கி இருக்குது, ப்ரோட்டோகால் இருக்குது. இதில் இன்னொரு நல்ல விஷயம் கவனிங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா வீடியோ எடுக்க வர்றவன் நீங்கள் பேசினா கேட்கணும்ல, அப்போ அதை மீடியாவில் போடணும்ல, ஏன் போட மாட்டான்? உன்னை பினாயில் குடி பேஸ்ட்டை வாயில் போட்டுட்டு பேசுன்னு சொன்னால் என்ன லாஜிக்கு? ஓகே, அப்போ அவங்களுக்கு இரையாகாதீங்க. உங்களுடைய கருத்தை வெளியே சொல்கிறதுக்கு அவன் அலோவ் பண்ணுவானா? அப்போ அது விஜய் சார் போய் சேரணும் உங்களுக்கு தோணும்ல. ஏன் அப்படி கொண்டு போட மாட்டான்னா இவனோட அச்சம். இவங்க செட் பண்ணுற நரேட்டிவை இவங்க இதுக்காகவே ஏற்படுத்துகிறாங்க. அப்படின்னா ஒரு ஜோக்கில் கூட வரும், என்ன மாதிரி அப்பாவங்களை தாண்டா உன்ன மாதிரி ஆளுங்க ஈஸியாக பிரெயின் வாஷ் பண்ணி மனித வெடி குண்டா மாற்றிருக்கேன்னு சொன்னான்னு சொல்லலாம். அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து ஏமாந்தா அவங்கள ஏமாத்துறதுக்கு இவங்க தயாராக இருப்பாங்க. ஓகே, இதனாலலாம் வந்து நம்ம கட்சி வந்து எந்த இடத்துலையும் வந்து இறங்கி போகிறது இல்லை. இதுக்கு ஒரு அறிவிப்பு வரப்போதா விரைவில்? ஏன்னா உயிரம் மாய்க்கிற அளவுக்கு என்ன உங்களுக்கு அவ்வளோ அதிருப்தி அப்படின்னு ஒரு கேள்வி. பேனர்ல புகைப்படம் ஒருத்தர் வைக்க கூடாது அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டாருன்றதுக்காக தளபதி மேல் அவர்கள் மேல இருந்த தலைவர் மேல இருந்தக்கூடிய அந்த வெறியில ஒரு பையன் இந்த மாதிரி பண்றாரு அப்படின்றப்போ இது யார் கட்டுப்படுத்துறது? அதுக்கு என்ன நடவடிக்கைகள் என்ன மேற்கொள்ள போறீங்க? இல்லை, இப்போ வந்து இது அடிப்படையில் எப்படி நான் பார்த்தேன்னா, ஒரு 2 வருஷம் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு. இப்போதான் நம்ம கட்சி ஆரம்பிக்கிறோம். நமக்கு இங்கே மக்களுடைய அரசியல் பார்க்கறதுக்கும் இந்த எதிர்கட்சிகளோட சதியை முறியடிச்சு எலெக்ஷனுக்கு போகிறதுக்குமான வேலை தான் சரியாக இருக்கும். கட்சி கட்டமைப்புன்றத இனிஷியல் ஃபேஸில் என்னென்ன முடிவோ பண்ணிட்டோம். அப்புறம் அடுத்த ஒரு பிரச்சனை வரும்போது அதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டே வரும். இப்போ இதில் இந்த அவசரம் என்னத்துக்கு? இப்போ இந்த ஒரு 3 மாத காலத்தில் எலெக்ஷன் வருதுன்னா இந்த 3 மாத காலத்துக்குள்ளே நம்ம ஒரு கோவப்பட்டு என்ன பண்ண போகிறோம்? நமக்கு டைம் இருக்குது. தலைவரால் என்ன மாதிரி ஒருத்தரை பார்க்க முடியும்னா உங்கள் எல்லாரையும் அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த ஸ்பேஸ் அண்ட் டைம் கொஞ்சம் கொடுங்க. நமக்கு இங்கே களத்தில் பார்க்க வேண்டிய எதிரியோ பிரச்சனை ரொம்ப பெருசாக இருக்குது. அதை விட்டுட்டு நமக்குள்ளேயே நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்னா, சண்டை போட்டு இருந்தோம்னா வீடு 2 பட்டா வெளியில் இருக்கணும் கொண்டாட்டமாக போயிடும். அதை நீங்கள் அளவு பண்ணலாமான்றதான் என் கேள்வி. டைம் இருக்குது. ஓகே, அவர் நம்ம கூட தான் இருக்காரு. உங்களுக்கு என்ன, ஏன் இவ்வளோ அதுக்குள்ளே இவ்வளோ அதிருப்தின்னு தான் கேட்பேன். சரி, அதுக்கும் கொஞ்சம் நிதானமா இருங்க. அது விரைவில் அது தீர்வு கிடைக்கும், எல்லாமே சார்ட் ஆகும். இறுதியா விசில் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இன்னும் உறுதிப்படுத்தல, எதிர்பார்க்குறீங்களா விசில்? இல்லை, இப்போ நான் அதை சொல்ல முடியாது. ஏன்னா முன்னாடி பேசிட்டு இருந்த மாதிரி இப்போ நான் பேச முடியாது. நான் இப்போ இந்த கருத்துக்கு எல்லாமே சொல்றதுக்கு சீனியர்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு அவங்களும் அண்ணன் தம்பின்ற ஒரு உரிமையில மட்டும்தான் நான் பேசுகிறேன். சரி, இதே மாதிரி இப்போ ஒரு சின்னலாம் வரும்போது அது அஃபிஷியலாக வர வேண்டிய விஷயம். கண்டிப்பாக இது தலைமை தான் பேசணும். இருந்தாலும் கிடைச்சது இல்லை, எதிர்பார்க்குறோம், நிறைய இடங்களை கேள்விப்படுறோம், எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குன்னு கேட்க. இல்லை, எனக்கு சின்னம் கம் செகண்டரி. விஜய் சார் முகம் தான். எஸ், எனக்கு அந்த முகம் போதும் மக்களுக்கு. அதை சின்னம் தான் கொண்டு போய் சேர்த்துடலாம். யாரோ ஒருத்தருக்கு ஒரு வாரத்தில் எங்களால் மைக்கை கொண்டு போய் சேர்த்து 8% வாங்கி கொடுக்க முடியும்னா எங்களால் எங்கள் சின்னத்தை கொண்டு போய் சேர்த்து வாங்க முடியாத 38%. அதெல்லாம் தாராளமாக வந்துடும். அது ஆசைப்பட்ட சின்னமாகவே இருந்தால் அது நல்லாயிருக்கும். வரும். தொடர்ச்சியாக பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இன்னும் உங்கள் பயணம் இன்னும் வேகமாக இருக்கும்னு நான் ரொம்ப நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. இன்னும் நிகழ்ச்சியில் அவனை சந்திப்பேன். உங்களை எடுப்பினாலும் நன்றி. வணக்கம்.